அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய வழிப்போக்கன். அத்தியாயம் 11. இந்தியாவின் கிழக்கு வாசலை யுத்த அபாயம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. குண்டு வீச்சுக்கு அஞ்சி சென்னை நகர் மக்களில் பெரும் பகுதியினர் தங்கள் குடும்பத்துடன் சொந்த கிராமங்களுக்கும் சுற்றுப்புற பகுதிகளுக்கும் குடியேறிக் கொண்டிருந்தனர். அவர்களில் சுந்தரமும் ஒருவன். தான் குடியிருக்கும் வீட்டை காலி செய்துவிட்டு தன்னுடைய மனைவியையும் மகள் சாரதாவையும் பழையபடியே கிராமத்தில் கொண்டுவிட முடிவு செய்தான் அவன். ஆனால் ஜப்பான்காரனுடைய குண்டுக்கு பயந்து அல்ல, வாழ வசதியில்லாமல் வாழ்க்கை சக்கரம் சுழல மறுத்து விட்டதால். ஏன் குண்டுக்கு பயந்து கொண்டா? என் தலைமீதே குண்டு விழுந்தாலும் பரவாயில்லை, நான் பட்டணத்தை விட்டு அசையப் போவதில்லை என்றாள் காமு. காமு, உன்னை ஊரில் கொண்டு போய் விடுவதற்கு எனக்கும் இஷ்டமில்லைதான். ஆனால் சந்தர்ப்பம் இப்படி நமக்கு எதிராக சதி செய்கிறதே. வீட்டை காலி செய்வதைத் தவிர வேறு வழியே இல்லையே. என்னை ஊரில் கொண்டு தள்ளிவிட்டு நீங்கள் மட்டும் இங்கே இருக்கப் போகிறீர்களா? அது முடியாது. யுத்த பயம் உங்களுக்கு மட்டும் இல்லையா? குண்டுக்கு அஞ்சி உன்னை ஊருக்கு அனுப்பவில்லை காமு. உத்தியோகம் இல்லாததால் தான் அனுப்புகிறேன். ஜப்பான் குண்டே தன் தலையில் விழுந்தது மாதிரி இருந்தது அவளுக்கு. உத்தியோகம் இல்லையா? வள்ளுவர் ஆபீஸ் உத்தியோகம்? அதை விட்டு 20 நாள் ஆகிறது. சோமுவுக்கும் எனக்கும் கொஞ்சம் தகராறு. அவனுடைய சகவாசம் எனக்கு பிடிக்கவில்லை. அவன் எப்படியோ இருந்துவிட்டு போகிறான். அதை பற்றி உங்களுக்கு என்ன? எந்த ஆபீஸுக்கு போனாலும் இப்படி ஏதாவது சண்டை பிடித்துக்கொண்டு வேலையை விடுவது உங்களுக்கு விளையாட்டாக இருக்கிறது. சம்பளமே கிடைக்காத இந்த வேலை போய்விட்டதே என்று யாராவது வருத்தப்படுவார்களா? என்ன வந்தாலும் சரி, நான் ஊருக்கு போகப் போவதில்லை. மீண்டும் அந்த கிராமத்து பேடைகள் கேட்கும் கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அதை காட்டிலும் இங்கேயே செத்து மடிந்து போகிறேன். உன்னுடைய நிலைமை எனக்கு புரிகிறது. ஆனால் என் நிலைமையை அறிந்து கொள்ளத்தான் உனக்கு சக்தி இல்லை. ஊரார் கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? எல்லோரையும் போல் பட்டணத்தை காலி செய்து வந்துவிட்டதாக சொல்லு. சீக்கிரமே ஒரு வேலை தேடிக்கொண்டு உன்னை திரும்ப அழைத்துக் கொள்கிறேன். அந்த காலம் எப்போதோ. நம்பிக்கையின்றி உணர்ச்சியின்றி நிராசையோடு ஒலித்தது அவள் குரல். ஏன் அவ்வளவு அவநம்பிக்கையோடு பேசுகிறாய்? காலம் இப்படியே போய்விடாது. நாளை என்ற நம்பிக்கையில்தான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. தீபம் அணையும் போது திரியே தீர்ந்துவிட்டது என்று நாம் ஏன் எண்ண வேண்டும்? காற்றடிக்கும் போதோ அல்லது எண்ணெய் வற்றிவிடும் போதோ கூட விளக்கு அணையலாம். ஆனால் அணைந்து போகும் விளக்கு மீண்டும் ஏற்றப்படும் என்ற நம்பிக்கை வேண்டும். அந்த பொறுப்பு விளக்கேற்றி வைப்பவனுடையது. நாளைக்கே நம் வாழ்விலும் ஒளி வீசாமல் போகாது. இப்போதைக்கு எண்ணெய் ஆகிவிட்டது, அவ்வளவுதான் என்றான் சுந்தரம். கைக்குழந்தையுடன் வந்தேன். இப்போது அதையும் பறிகொடுத்துவிட்டு உங்களையும் பிரிந்து எப்படிச் செல்வேன் என்று கூறும்போதே துக்கம் அவள் தொண்டையை அடைத்தது. அவள் கண்களில் தேங்கிய துயரம் உதடுகளில் இறங்கி நெளிந்தது. காமுவின் வார்த்தைகள் சுந்தரத்தின் இதயத்தை பிளந்தன. மறுநாளே வீட்டு வாடகையை கொடுத்து கணக்கு தீர்த்துவிட்டு காமுவை அழைத்து கொண்டு போய் ஊரில் விட்டவன் அடுத்த நாள் பொழுது விடியும் முன்னரே பட்டணத்துக்கு கிளம்பிவிட்டான். திரும்பி வந்தது முதல் சுந்தரின் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தது. தனிமை எனும் கொடுமையை அவனால் தாங்க முடியவில்லை. உலகமே தன்னை தனியாக ஒதுக்கிவிட்டு வேடிக்கை பார்ப்பது போல் இருந்தது அவனுக்கு. பட்டணத்தில் வசிக்கும் அவ்வளவு பேரும் ஒன்றாக கூடி உல்லாசமாக வாழ்வது போலவும் தான் மட்டும் தனியாக பிரிந்து ஏகாங்கியாய் இருப்பது போலவும் உணர்ந்தான். தனித்தனி மனிதர்களாக வந்து ஒன்றாக கூடி வாழ்வதுதான் நகர வாழ்க்கை என்பதை அவன் அறியவில்லை. இரவு நேரங்களில் அவன் மொட்டை மாடியில் படுத்த வண்ணம் ஆகாயத்தில் உள்ள நட்சத்திர கூட்டங்களை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான். நீலவானத்தில் கொத்து கொத்தாக பூத்து சிரிக்கும் அந்த வைர மலர்கள் சுந்தரத்தை நோக்கி தனிமை தனிமை என்று கண் சிமிட்டி கேலி செய்தன. காமு அவன் எதிரில் தோன்றி, என்னையும் தனிமையாக்கிவிட்டு நீங்களும் ஏன் கஷ்டப்படுகிறீர்கள் என்று கண்ணீர் உகுத்தாள். சுந்தரின் கண்களில் நீர் திரையிட்டது. காமு அதில் கரைந்தாள். அடுத்த கணமே சகுந்தலா தோன்றினாள். சுந்தர், நீ என்னை மறந்து விட்டாயல்லவா? ஆனால் உன்னை காண நான் டில்லியிலிருந்து வந்திருக்கிறேன் பார். என் முகத்தை பார். ஆசையோடு உன் கையால் என் பின்னலை ஒருமுறை பற்றி இழுக்க மாட்டாயா? அன்போடு என் கன்னத்தை தொட்டு பார்க்க மாட்டாயா? எங்கே உன் கைகளை இப்படி கொண்டு வா பார்க்கலாம். சுந்தரின் கைகளை பிடித்து தன் கன்னங்களில் வைத்து கொண்ட போது அவளுடைய அழகு தோற்றத்தை நிலவு வெள்ளம் கரைத்து கொண்டு போய்விட்டது. சரித்திர புகழ் வாய்ந்த 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதியன்று காந்தி மகாத்மா பிரிட்டிஷ்காரர்களை பார்த்து வெள்ளையனே வெளியேறு என்று குரல் கொடுத்ததும் இந்த தேசமே வீறு கொண்டு எழுந்ததல்லவா? மகாத்மாவின் அந்த குரல் தேசத்தின் சரித்திரத்தை மட்டும் மாற்றி அமைக்கவில்லை,
சுந்தரத்தின் வாழ்வையும் அடியோடு மாற்றிவிட்டது. பெருமழை தொடங்குவதற்கு முன் வானத்தில் சீரிப்பாயும் இடியின் உருமலை போல் விடுதலை இயக்கம் தொடங்குவதற்கு 2 தினங்களுக்கு முன்னிருந்தே தேசத்தில் நாலா திசைகளிலும் புரட்சி கோஷங்கள் முழங்கிக் கொண்டிருந்தன. காந்திஜியின் குரலினின்றும் தெரித்த சுதந்திர ஆவேச பொறி சுந்தரத்தின் உள்ளத்தில் புகுந்து சிறிது சிறிதாக கனல் விட்டு கனியத் தொடங்கிற்று. வெள்ளையனே வெளியேறு, மகாத்மா காந்திக்கு ஜே என்று ஓயாமல் அவன் இதயத்தில் ஏதோ ஒரு குரல் எதிரொலி செய்து கொண்டே இருந்தது. நேருஜி, பட்டேல் போன்ற மாபெரும் தலைவர்களெல்லாம் கைதாகிக் கொண்டிருக்கிறார்கள். பாரத தேசமே அல்லோல கல்லோலப்படுகிறது. குண்டாந்தடிக்கும் துப்பாக்கி முனைக்கும் இலக்காகும் ஆயிரக்கணக்கான தியாகிகள் தங்கள் இரத்தத்தை தாய்நாட்டின் விடுதலைக்காக இந்த புண்ணிய பூமியில் சிந்திக்கொண்டே வாழ்க மகாத்மா என்று வாழ்த்துகிறார்கள். தேச மக்களை பார்த்து மகாத்மாஜி செய் அல்லது செத்துமடி என்கிறார். உலகம் என்னை தனியாக ஒதுக்கிவிடவில்லை. அதோ மகாத்மாஜி என்னை அழைக்கிறார். தேசம் என்னை அழைக்கிறது. அவர்களோடு நானும் செல்கிறேன். என்னை விட்டுவிட்டா போகப் போகிறீர்கள்? அவன் இதயத்தில் புகுந்து கொண்டிருந்த காமு குரல் கொடுத்தாள். காமு, என்னை மன்னித்துவிடு. ஒரு கடமையை மறந்துவிட்டு இன்னொரு கடமையை ஆற்றச் செல்கிறேன். இது குற்றம்தான். ஆயினும் சுதந்திர வெறி என் ரத்தத்தில் மேலோங்கி நிற்கிறது. எனக்கு விடை கொடு. திரும்பி வந்து உன்னை அழைத்துக் கொள்கிறேன். அன்று இரவெல்லாம் தூங்கவில்லை அவன். கண் விழித்து 20 சுவரொட்டிகளை எழுதி முடித்தான். அந்த சுவரொட்டிகளில் அவன் வரைந்திருந்தது என்ன தெரியுமா? தபால் ஆபீஸை கொளுத்துங்கள், தந்தி கம்பத்தை வெட்டுங்கள், தண்டவாளத்தை அகற்றுங்கள் என்ற வாசகங்கள்தான். எழுதி முடித்த சுவரொட்டிகளை தானே ரகசியமாக எடுத்துக்கொண்டு போய் இரவோடு இரவாக சுவர்களில் ஒட்டிவிட்டு எந்த நிமிஷமும் போலீசார் தன்னை வந்து கைது செய்து கொண்டு போவார்கள் என்று எதிர்பார்த்து தன் அறையிலேயே உட்கார்ந்திருந்தான். ஆனால் அவனை யாருமே தேடிக்கொண்டு வரவில்லை. இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்துவிட்டு பகிரங்கமாக உட்கார்ந்திருக்கிறேன். என்னை கைது செய்ய யாருமே வரவில்லையே. இதற்குள்ளாகவே ஒருவேளை பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை காலி செய்துவிட்டு போய்விட்டதோ என்று எண்ணிய போது அவனுக்கு சிரிப்பு வந்தது. தானே நேரில் போய் குற்றத்தை போலீசிடம் கூறி தன்னை கைது செய்யும்படி கேட்டுக்கொள்ளலாமா என்று கூட ஒரு எண்ணம் தோன்றியது அவனுக்கு. ஆனால் அது சுத்த கோழைத்தனம் என்ற இன்னொரு எண்ணம் அதை அழித்தது. என்னை கைது செய்யவே மாட்டார்களா? அப்படியானால் வேறு என்னதான் செய்வது? ஆம், நானே ஒரு தபால் ஆபீஸை கொளுத்தினால் என்ன? அவ்வளவுதான். உடனே தன்னுடைய எண்ணத்தை செயலாக்கும் பொருட்டு வெளியே புறப்பட்டான். அறையை பூட்டி சாவியை கொண்டு போய் ராயரிடம் கொடுத்துவிட்டு, நான் கொஞ்சம் வெளியே போய்விட்டு வருகிறேன் என்றான். இந்த காடை கொஞ்சம் தபாலில் சேர்த்து விடுகிறாயா என்று கூறி ஒரு காடை கொடுத்தார் ராயர். நான் தபால் ஆபீஸையே கொளுத்தப் போகிறேன். இவரோ அது தெரியாமல் காடை என்னிடமே கொடுத்து தபாலில் சேர்க்க சொல்கிறார் என்று தனக்குள்ளாகவே சிரித்து கொண்டான் சுந்தரம். அவனுடைய மனப்போராட்டங்களெல்லாம் தீர்ந்து வெகு லேசாகி விட்டிருந்த நேரம் அது. தெருக்கோடியிலிருந்த தபால் பெட்டியில் ராயர் கொடுத்த கடிதத்தை போஸ்ட் செய்துவிட்டு தபால் ஆபீஸுக்கு எதிரில் போய் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தான். குண்டுக்காஞ்சி சென்னை மக்களில் பாதி பேர் வெளியூர் போய்விட்டிருந்ததால் தெருவில் ஆள் சந்தடி அதிகமில்லை. உணர்ச்சி மேலிட்டால் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது அவனுக்கு. சட்டை பைக்குள் தயாராக வைத்திருந்த தீப்பெட்டியை எடுத்து ஒரு குச்சியை கொளுத்தி தபால் பெட்டிக்குள் போட்டான். அடுத்த கணமே தபால் பெட்டிக்குள் புகையத் தொடங்கியது. இதை கவனித்துக் கொண்டிருந்த போஸ்ட் ஆபீஸ் சிப்பந்தி ஒருவர் தீ தீ என்று கூச்சலிட்டபடியே ஓடி வந்து சுந்தரத்தை பிடித்து கொண்டார். என்னை விடுங்கள், நான் ஓட மாட்டேன். போலீஸுக்கு போன் செய்து என்னை வந்து அழைத்து போகச் சொல்லுங்கள் என்றான் சுந்தரம். அடுத்த சில நிமிஷங்களுக்குள் அங்கே வந்த போலீசார் சுந்தரத்தை கைது செய்து லாரியில் ஏற்றிக்கொண்டு போனார்கள். வீரத்தின் பெருமை அவனுடைய உள்ளத்தை நிரப்பியது. 1000 தேசத் தொண்டர்களில் நானும் ஒருவன். வெளி உலகத்தில் சிறை வாழ்வு நடத்துவதைக் காட்டிலும் சிறைக்குள்ளே நான் நடத்தப் போகும் வாழ்க்கை எவ்வளவோ மேலாயிருக்கும் என்று எண்ணி மகிழ்ந்தான். ஐதர் அலி காலத்தில் யானைகளை கட்டி வைப்பதற்காக எழுப்பப்பட்டிருந்த மாபெரும் கருங்கல் கட்டடங்களைத்தான் இன்று அலிபுரம் சிறைச்சாலை என்று அழைக்கிறார்கள். அந்த கட்டடங்களை சுற்றி வளைத்து வேலி கம்பிகள் போட்டு கைதிகள் தப்பி ஓடாமல் இருக்கும் பொருட்டு அவற்றோடு சில மின்சார கம்பிகளையும் இணைத்து வைத்திருந்தார்கள் சிறை அதிகாரிகள். பத்திரிகை செய்திகள் அளித்த உற்சாகத்தின் காரணமாக சிலர் சிறைக்கூடத்திலேயே புரட்சி நடத்த வேண்டுமென துடித்தார்கள். அவர்களில் MABLம் ஒருவர். அவர்தான் அந்த புரட்சி கோஷத்தையே சிறைக்குள் முதல் எழுப்பினார். ரா காலத்தில் அவரும் இன்னும் சில பயங்கரவாதிகளும் சேர்ந்து இதர கைதிகளை கூட்டி வைத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்தார்கள். சிறைக்குள்ளே நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் கூட்டத்தில் ஒருவர். இந்த சிறையில் இப்போது சுமார் 3000 பேர் கூடியுள்ளோம். இவ்வளவு பேரும் சேர்ந்து சிறை கம்பியை உடைத்துக்கொண்டு வெளியேறினால் நம்மை யார் தடுக்க முடியும் என்றார் MABL.
வேலிக்கம்பியில் மின்சாரம் இருக்கிறதே, தொட்டால் செத்து போவோம் என்றார் ஒரு பயம் கொள்ளி. சிறைக்கதவை உடைத்துக்கொண்டு செல்வோம். தபால் ஆபீஸை கொளுத்தியவர்களுக்கு, தண்டவாளத்தை பெயர்த்தவர்களுக்கு, பாலத்தை உடைத்தவர்களுக்கு இந்த சிறைச்சாலையை உடைப்பது ஒரு பிரமாதமா? ஷ், உரக்க பேசாதீர்கள். வார்டர்கள் விளக்கை வைத்துக்கொண்டு நம் பிளாக்கை சுற்றி சுற்றி ரோந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காதில் விழப்போகிறது என்றார் ஒருவர். நாம் பேசுவது அவ்வளவு தூரத்தில் உள்ள வார்டர்கள் காதில் விழாது என்றான் சுந்தரம். சுவர்களுக்கும் காது உண்டு. பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே என்று எச்சரித்தார் மற்றொருவர். சிறையை உடைத்துக்கொண்டு வெளியேறும் புரட்சி பற்றி 2 கட்சிகள் ஏற்பட்டன. ஆயினும் வெளியேறுவது பற்றி நினைக்கும் போதே எல்லோருக்கும் உற்சாகம் பிறந்தது. எல்லோரையும் போல் சுந்தரமும் அந்த புரட்சி தினத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தான். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.